சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்னது நிஃப்டி 50. ஸோ நம்ம ஆக்சுவலாக நேற்று என்ன பார்த்தோம், இன்னையோட எக்ஸ்பைரி பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ சாட்டர்டே உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் ஒன்று பார்த்துருப்போம். மண்டே உங்களுக்கு இதோட எக்ஸ்பைரி, ஃபினான்ஸோட எக்ஸ்பைரி போட்டிருப்பேன். நமக்கு சாட்டர்டே, செவ்வாய், புதன், வியாழன் இது இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நமக்கு எக்ஸ்பைரியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி, நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க, நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் லாஸ்ட்டு 3 இயர்ஸ் சார்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது 12 மந்த்ஸ் சார்ட்டு, லாஸ்ட் 3 இயர்ஸ் சார்ட்டு. இது லோ 21,239 லோ. ஓகேங்களா, இது ஹை 26,411 ஹை. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன இருக்குது, இதுக்குள்ளே தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லெவல்ஸ் எடுத்துக்கங்க, பேப்பர் பென் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, லோ 21,239 லோ. ஹை ஆக்சுவலாக 26,401. ஓகேங்களா, லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட்டு இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போல்லாம் இந்த லோ ரீச் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம பை பண்ணியிருக்கலாம். எப்போல்லாம் இந்த ஹை வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், போய் செல் பண்ணியிருக்கலாம். ஸோ இது லாஸ்ட் 3 இயர்ஸு. இன்னொரு சப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது, நியரஸ்ட். ஓகேங்களா, ஓவரால் லோ. இன்னொரு லோ என்ன இருக்குது, ஆக்சுவலாக 23,292. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த லெவலில் கூட நீங்கள் விட்டுருங்க, இதை கூட எரேஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போது மார்க்கெட் இருக்கிற லெவல் இந்த 2 தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, எவ்வளோ ஹை, எவ்வளோ 26,401, லோவில் 23,292 ஹை அண்ட் லோ. இதை என்ன பண்ணுங்கள், 3 மந்த்ஸ் சார்ட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ கிளியராக மார்க்கெட் நமக்கு லாஸ்ட்டு 2 இயர்ஸாக இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு 3 இயர்ஸ் 2 இயர்ஸாக. ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், மந்த்லி சார்ட்டாக கன்வே பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் இந்த லோ வருதோ அப்போல்லாம் போய் பை பண்ணிக்கலாம். எப்போல்லாம் இந்த ஹை வருதோ அங்கே போய் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு லோ 21,804 லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக ஹால் டைம் ஆகி 26,400. ரெண்டாவது 23,292, 21,836, 21,239. ஓகேங்களா, இந்த 4 லெவல்ஸ் நமக்கு. அப்போது மார்க்கெட் நமக்கு மறுபடியும் இப்போது ட்ரேட் ஆகிட்டு ஜோன் என்ன இருக்குன்னா, போயிட்டு ஏரோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை, இங்கே இருக்க மார்க்கெட்டு இங்கே வந்திருக்கு மறுபடியும். இங்கேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, மறுபடியும் என்ன ஆகலாம், இங்கேருந்து இங்கே வரத்துக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதாக இருக்கா. இதை நான் என்ன பண்ணுறேன், இன்னுமே உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுக்கு வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். வீக்லி சார்ட்டில் காட்டிட்டு ஸோ லோ பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது லோ. ஆக்சுவலாக ப்ரீவியஸாக 21,800
836 லோ. இங்கே வந்த மார்க்கெட் என்ன இருக்குது, மறுபடியும் நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஹை, ப்ரீவியஸ் ஹை. ஓகேங்களா. ஸோ அதோட ஹையோட லெவல் என்ன 26,400. மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்குது 24லேருந்து 25 இங்கே வந்திருக்கு. 21,800 வந்திருக்கு மார்க்கெட்டு. மறுபடியும் ப்ரீவியஸ் ஹை வந்து அங்கேயே போயிருக்கு 26,400. ஓகேங்களா. இப்போ நமக்கு மார்க்கெட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கனால மறுபடியும் என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ்பெக்ட் டு சின்ன ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போது. ஸோ இந்த லோ, ஸோ மறுபடியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 21 மார்க்கெட் வந்து 21,836க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் நமக்கு என்ன ஆகலாம், மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ப்ரீவியஸ் ஹை டு ப்ரீவியஸ் லோ ட்ராப் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து மார்க்கெட் நமக்கு அடுத்த ரீடெஸ்ட் வந்து 25,000 400 350 360 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸ் வரப்போகிற நாள் வந்து என்ன ஆகலாம் நமக்கு, ஸோ இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வீக்லி சார்ட்டு, ஸோ 25,300 25,338 25,000 ஒரு நிமிஷம். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் நமக்கு என்ன ஆகலாம்னா இங்கே வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் லெவல் இந்த 2 லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ 24,300 இருக்குது, 24,300 இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு 25,300 ஒரு 1000 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, 1000 பாயிண்ட்ஸ். ஸோ ஆஃப்டர் 1000 பாயிண்ட்ஸ் ரீச் ஆனோடனே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போது இருக்கிற நிஃப்டியோட லெவல். ஓகேங்களா. ஷார்ட் டைமில் பை என்ட்ரி உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு, ஷார்ட் டைமில் பை என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இப்போ இருக்கிற அந்த லெவல் டேவோட லோ. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன 23,700 ஸ்டாப் லாஸ், 23,700 ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஸோ நம்ம எல்லாமே நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ பார்த்துருக்கோம், ட்ரெண்ட் பார்த்துருக்கோம், மார்க்கெட் இப்போ என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், டைம் ஃப்ரேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 3 months சார்ட்டில் அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன இருக்குது, டவுன் ட்ரெண்ட், ப்ரீவியஸ் டவுன் ட்ரெண்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் இது வரைக்கும் வந்துட்டு ஆஃப்டர் பிரேக் அவுட்
23,230 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இப்போ இங்கே ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும் இப்போ நமக்கு, ஓகேங்களா. ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் அப்போது நமக்கு 25,000 மார்க்கெட் என்ன நமக்கு ஆக்சுவலாக இதோட டார்கெட் வந்து இப்போது 24,700 24,079 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை, ஓகேங்களா. இன்னுமே இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் 24,079 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 0.618 23,535 எவ்வளோ 23,535 உங்களுக்கு லோ. ஸோ இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த 2 லெவல் தான். இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட் அடுத்தது டார்கெட் போகும். ஸோ 2 லெவலில் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ 24,79 ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க ஸ்டாப் லாஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இதோட டார்கெட் எவ்வளோ இருக்கும், 23,535 டார்கெட். இதுதான் நிஃப்டியோட லெவல். ஸோ இது வந்து லாங் டைம் ஹையர் டைம் ஃப்ரேமோட டார்கெட் 3 மந்த்ஸோட டார்கெட்டு. இதை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மந்த்லி சார்ட்டுக்கு அனலைஸ் பண்ணுறோம். ஸோ மந்த்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணுறப்போ நமக்கு இங்கே சின்ன ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஹையர் டைம் ஃப்ரேமோட ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கே மார்க்கெட் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போது இதை 1 மந்த் சார்ட்டு, டே சார்ட்டு, ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக லோ ஹை லோ மார்க்கெட் வந்து நமக்கு கிளியராக ப்ரைஸ் ரேஞ்ச் டூல், ஓகேங்களா. ப்ரைஸ் ரேஞ்ச் $4,500 பாயிண்ட்டு. எவ்வளோ பாயிண்ட்டு நமக்கு 4,000 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது, ஓகேங்களா. லாஸ்ட் 2 இயர்ஸ் மறுபடியும் வந்து மார்க்கெட் இங்கேருந்து 26,400 21,800 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. நமக்கு இங்கே வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் என்ன சப்போர்ட் இருக்குது நமக்கு அடுத்து. மேஜராக இங்கே சின்ன ஒரு சப்போர்ட் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் மட்டும் ஏன்னா கிளியராக இல்லை ஆக்சுவலாக, ஓகேங்களா. நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில்
இருக்க மேஜரான சப்போர்ட் தான். அதர்வைஸ் வந்து இங்கே ஸ்மால் கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயராக வந்து இன்னுமே உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ 0 பாயிண்ட் உங்களுக்கு ஷார்ட் டைம் டார்கெட் என்ன உங்களுக்கு இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டு 24,277 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,212 ஓகேங்களா, 0.69. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஷார்ட்டாக வந்து டார்கெட் நல்லாயிருக்கும். இந்த பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு 24,261 200 பாயிண்ட்டு உங்களுக்கு 200-250 பாயிண்ட் டார்கெட் இருக்கும் ஷார்ட் டைமில். சாஃப்ட்வேர் இது ரீச் ஆனோடனே மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து இதுதான் ஓவரால் வியூ ஓகேங்களா. ஸோ எல்லா லெவல்லையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது நீங்கள் சார்ட் எடுங்க. சார்ட் எடுத்துகிட்டு டைம் ஃப்ரேமுக்கு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான டார்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி எடுங்க ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கமெண்ட்ஸ் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, கேளுங்க. ஸோ வேறு உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் வேணும், ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஓகேங்களா. மெயில் ஐடி இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. அதர்வைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.